ப்ரேயர் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரேயர் முடிஞ்சதுமே டக்குன்னு ப்ரேயர் முடிச்சுட்டு அவங்க நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. நான், சத்யேந்திரன், அழகர், புஷ்பராஜ். நீங்கள் அவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. 2 வண்டி எடுத்துகிட்டு 4 பேர் போயிட்டோம் நேராக அவங்க வீட்டுக்கு. ஹைஸ்கூல் கிட்டக்க வீடு. அங்கே போய் பார்த்தா வயதானவங்க, அவங்க மனைவி பக்கத்தில் அவர் படுக்க வச்சுருக்காங்க, மனைவி பக்கத்தில் இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. உடம்ப தொட்டு பார்க்குறாங்க, ஐஸ் மாதிரி இருக்குது. அந்த அம்மாவில் வார்த்தையினால் சொல்ல முடியாமல் கையை மட்டும் காட்டுறாங்க. நானும் தொட்டு பார்க்குறேன், ஐஸ் மாதிரி இருக்குது, பல்ஸ் இல்லை. எனக்குள்ள கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்றேன், சபைக்கு வந்தாங்க. இவங்க வந்தது சபைக்கு, இவங்க வந்தது அவங்க பிரச்சனைக்காக வந்தாங்க. இவங்க வந்தது அவங்களுடைய பலவிதமான போராட்டங்கள், அதுக்காக விடுதலை வேண்டி விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி வந்தாங்க. இப்படி ஆகிருக்குதுன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 4 பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய மனதுக்குள்ள அந்நிய பாஷையில ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய மனசுக்குள்ள இவர் உயிரோட எந்திரிக்கிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்த மாட்டாண்டவரே. நடந்த உண்மையை சொல்றான், கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்றான். நீங்க புஷ்பராஜ் கேளுங்க, சத்யேந்திரன் கேளுங்க, அழகர் கேளுங்க. கடுமையான ஜெபம். சபைக்கு வந்த இவங்களுக்கு இப்படி ஆகிருக்குது. ஒரு 10 நிமிடம் ஆவியில நிறைந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்த பிறகு அந்த அம்மா கரங்களை உயர்த்தி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா, பாஸ்டர் ஐயா எழுந்திட்டாரு சொன்ன போதுதான் ஜெபத்தை நிறுத்தணும். அந்த அம்மாவும் இருக்காங்க. இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அப்புறம் அந்த ஐயா இறந்துட்டாங்க, அந்த அம்மா இருக்காங்க. நீங்க வேணா நேர்லயே கேட்கலாம். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படி அற்புதம் நடப்பதனாலே அதனாலே சந்தோஷப்படாதீர்கள். உங்களுடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அன்பானவர்களே, என்னுடைய பெயர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கணும். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக வாழ்ந்தால் என்னுடைய பெயர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கும். இல்லைன்னா எழுதி இருக்காது.